வணக்கம். இந்த அம்பிகையானவள் இந்த உலகத்துக்கே தாயாக ஸ்ரீமாதா அப்படின்னு இருக்காங்க. இருந்தாலும் இந்த உலகம் அப்படிங்கிற ராஜ்யத்தை மகாராஜ்னி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மகாராணியாக இருந்து அம்பிகை ஆட்சி செய்யறாங்க. ஒரு ராஜ்யம் இருந்தது அப்படின்னா அந்த ராஜ்யத்தை பாதுகாக்க ஒரு படை வேணும். அத போல அம்பிகையினுடைய ராஜ்யமான இந்த உலகத்தை காப்பாற்ற அம்பிகைக்கு ஒரு படை தேவைப்பட்டது. அந்த படையை தனக்குள்ள இருந்தே அம்பிகை உருவாக்குறாங்க. அந்த படைக்கு சக்தி சேனை அப்படின்னு பேர். அதே போல அம்பிகையினுடைய கையில மலர்கனைகள் இருக்கும். மலர்கனைகள் அப்படின்னா பூக்களே அம்புகளாக அம்பாளோட கையில இருக்கு. அந்த மலர்கனைகள்ல இருந்து அம்பாளினுடைய ஒரு வடிவம் வெளியில வருது. வெளிவந்த அந்த வடிவத்துக்கு தான் வராகி தேவி அப்படின்னு பேர். அம்பாளே தன்னுடைய மலர்கனையில இருந்து ஒரு புது வடிவத்துல வெளியில வராங்க. அந்த வடிவத்துக்கு தான் வராகி தேவி அப்படின்னு பேர். இந்த வராகி தேவியினுடைய மகிமைகள் ஏராளமா இருக்கு. வீரை கவிராச பண்டிதர் நம்ம தமிழ்ல அற்புதமாக வராகி மாலை அப்படின்னு ஒண்ணு எழுதியிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, தமிழர்களோட மரபுல தொன்று தொட்டு வராகி தேவியினுடைய வழிபாடு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாம இந்த வராகி தேவியை வணங்கினா என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத அற்புதமாக வராகி மாலையினுடைய கடைசி பாடல்ல வீரை கவிராச பண்டிதர் சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, வராகி தேவியை வணங்க நமக்கு அற்புதமான ஞானம் ஏற்படுமா. நமக்கு ஏதாவது தீங்கு செய்ய நம்ம பகைவர்கள் நினைத்தாங்கன்னா அந்த பகைவர்களுடைய குலமே கெட்டு போகுமா. என்னைக்குமே அரணாக இருந்து இந்த வராகி தேவியானவள் நம்மை காப்பாற்றுவார்கள் அப்படின்னு வராகி மாலையில ரொம்ப அற்புதமாக இந்த வீரை கவிராச பண்டிதர் சொல்லியிருக்க. இப்படி வராகி தேவியினுடைய மகிமை ஏராளமா இருக்கு. இந்த வராகி தேவியினுடைய மகிமைகளை பார்க்க ஆரம்பிக்கலாம். அதாவது வராகி தேவியினுடைய 108 நாமங்களையும் அந்த நாமங்களினுடைய அர்த்தங்களையும் அதன் மூலமாக வராகி தேவியினுடைய பெருமைகளை எப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இனிமே வரப்போற நாட்கள்ல ஆண்டாள் சொன்னா போல கூடியிருந்து குளிர்ந்தேலோர் என்பாவாய் அப்படின்னு சொன்னா போல நம்ம எல்லாரும் கூடி அந்த வராகி தேவியினுடைய மகிமையை அனுபவிப்போம். நம்ம தொடர்ந்து வராகி தேவியை பத்தி பார்த்துக்கிட்டு வரோம். வராகி தேவியானவள் ரொம்ப சக்தி வாய்ந்த தேவியாக இருந்தாலும், ரொம்ப பெருமை வாய்ந்த தேவியாக இருந்தாலும், ரொம்ப மகிமை வாய்ந்த தேவியாக இருந்தாலும், அவங்களுடைய திருமுகத்தை பார்த்த உடனே நமக்கு வரக்கூடிய முதல் கேள்வி என்ன அப்படின்னா, எதுக்கு ஒரு பன்றியினுடைய முகத்தோட இவங்க இருக்காங்க அப்படிங்கிறது தான். இதுக்கு பலவிதமான ஒரு விளக்கங்களை நம்மளுடைய சாஸ்திரங்கள் நமக்கு சொல்லியிருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு மனிதனுடைய மனதுக்குள்ள ஆழமா ஆணவம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும், புல் பூண்டு மரம் செடி கொடி மனுஷன் மிருகம் அத்தனையும் அந்த இறைவனுடைய ஒரு வடிவமாகத்தான் கருதப்படுது. ஆனா இந்த மனிதனால சக ஜீவராசியையும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்தையும் கடவுளா பார்க்க முடியறதா? இல்ல. ஏன் அப்படின்னா அவன் இந்த உலகம் முழுக்க நிரம்பி இருக்கக்கூடிய கடவுள் கிட்ட இருந்து தன்னை வேறு ஒருவனாக நினைக்கிறான். யான் எனது என்னுடைய அப்படிங்கிற எண்ணம் அவனுடைய மனதுல ஆழ புதைந்திருக்கு. எப்போ இவனுடைய மனதுல யான் எனது என்னுடைய அப்படிங்கிற ஆணவ எண்ணம் ஆணவ மலம் அழியதோ அப்பதான் அவனால இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இறைவனை உலகம் முழுக்க அங்கிங்கனாதபடி எங்கும் நிறைந்த பரிபூரணானந்தம் என்ன தாயுமானவர் சொன்னா போல எல்லா இடத்திலையும் பரவி இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை அவனால உணர முடியும். இப்படி பரம்பொருளை அவன் உணரணும் அப்படின்னா அந்த மனிதனுடைய மனதுக்குள்ள ஆழமாக ஒரு கோரை கிழங்க போல புதைந்திருக்கக்கூடிய ஆணவமானது நீங்கணும். இப்படி தன்னுடைய பக்தனுடைய மனதுல ஆழமா புதைந்திருக்கக்கூடிய ஆணவத்தை தோண்டி எடுத்து அகற்றுபவள் அந்த வராகி தேவி அப்படிங்கிறத காட்டுவதற்காக தான் வராகி தேவிக்கு பன்றியின் முகம். ஒரு பன்றியானது எப்படி பூமியில ஆழ புதைந்திருக்கக்கூடிய கோரை கிழங்கை தோண்டி எடுத்து சாப்பிட்டு இல்லாமல் செய்கிறதோ அதை போலவே வராகி தேவியானவள் தன்னுடைய பக்தனுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆணவத்தை, பக்தனுடைய மனதில ஆழ புதைந்திருக்கக்கூடிய ஆணவத்தை தோண்டி எடுத்து இல்லாமல் செய்து விடுகிறாள். அதற்காக தான் அந்த அம்பிகைக்கு பன்றியினுடைய முகம். இப்படி அடியார்களினுடைய ஆணவத்தை அழித்து அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து பார்க்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் கடவுளை, அதாவது இறைவனை தரிசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மெய்ஞானத்தை தன்னுடைய அடியவர்களுக்கு கொடுப்பதனாலதான் வராகிக்கு வராக முகம் இருக்கு.
இப்படி வராக முகம் உடைய அம்பிகை அப்படிங்கிற பொருள் பட வராகி தேவியினுடைய அஷ்டோத்திரத்துல முதல் நாமா வருது. அது வராகவதனாயை நமக அப்படின்னு இருக்கு. இந்த நாமத்தை ஜபம் பண்ணக்கூடியவர்கள் அனைவருக்கும் ஞானம் ஏற்படுது, ஆணவம் அழிகிறது, முக்தி நிலை கிடைக்கிறது என்பது அடியவர்கள் அனுபவத்தால் கண்ட உண்மை. நம்ம வராகி தேவியினுடைய பெருமைகளை பத்தி தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். இப்போ வராகி தேவியை வராக பெருமானுடைய சக்தி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதற்கான காரணத்தை பார்க்கலாம். சும்பனி சும்பர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பெரிய அரக்கர்கள் இருந்தாங்க. இந்த அரக்கர்களால தேவர்களுக்கு பலவிதமான தொல்லைகள் வந்தது. அதனால இந்த தேவர்கள் இந்த அரக்கர்கள் கிட்ட இருந்து என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லி அம்பிகையை இமயமலை சாரல்ல இருந்து தபஸ் பண்ணி தவம் பண்ணி வேண்டிக்கிறாங்க. அந்த அம்பிகை தேவர்களினுடைய தவத்தினால மனம் இறங்கி கௌசிகி அப்படிங்கிற பேர்ல பூமிக்கு வந்து சும்பனி சும்பர்களை எதிர்த்து போர் புரியறாங்க. அப்படி அரக்கர்களை எதிர்த்து அம்பிகை போர் புரியும் போது அம்பிகைக்கு உதவி செய்வதற்காக தேவர்கள் அத்தனை பேரும் தங்கள் சக்தியை ஒரு பெண் வடிவமாக மாற்றி அம்பிகைக்கு உதவி புரிவதற்காக கொடுக்கறாங்க. இப்படி வராக தேவரினுடைய, அதாவது பூமியை ஹிரண்யாக்ஷன் அப்படிங்கிற அரக்கன் பிரளய ஜலத்துல பிரளய நீர்ல ஒழிச்சு வச்சதாக ஒரு வரலாறு சொல்லுவாங்க. அப்படி பிரளய நீர்ல ஒழித்து வைக்கப்பட்ட பூமியை வராக தேவரானவர் நீர்ல இருந்து தூக்கிட்டு வந்தார். இந்த வராக தேவரினுடைய சக்தியாக உருண்டு திரண்டு வெளிவந்தவர்கள் தான் இந்த வராகி தேவி. இப்படி வராகரினுடைய சக்தியில் இருந்து வந்த இந்த தேவி பக்தர்களுக்கு எப்படி அருள் பண்றாங்க அப்படிங்கிறத சௌந்தர்ய லஹரியில ஆதிசங்கர பகவத் பாதர் ரொம்ப அற்புதமா சொல்றார். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நிமக்னானாம் தம்ஷ்ட்ராம் முரரிப்பு வராகஸ்ய பவதி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பிறவிக்கடல்ல இந்த ஜீவனானவன், ஜீவாத்மாவானவன் மூழ்கி போயிடுறான். அந்த பிறவிக்கடல்ல விழுந்து திரும்பி திரும்பி பிறந்து திரும்பி திரும்பி இறக்குறான். இததான் திருவள்ளுவர் பிறவிக்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்னு சொல்றார். இப்படி பிறந்து பிறந்து இறக்கக்கூடிய ஜீவனை அந்த பிறவிக்கடல்ல இருந்து இந்த வராகி தேவியானவள் தூக்கி முக்தி நிலையை கொண்டு வந்து சேர்க்கிறாங்களாம். இது எப்படி இருக்கு அப்படின்னா, நீருக்குள்ள, அதாவது பிரளய நீருக்குள்ள மூழ்கி இருந்த பூமியை வராக தேவர் எப்படி தோண்டி எடுத்து அதை நிலைப்படுத்தினாரோ அதை போல இந்த பிறவி கடல்ல சுற்றி திரியக்கூடிய இந்த ஜீவன்களை வராக தேவரினுடைய சக்தியாக இருக்கக்கூடிய வாராகி தேவி தன்னுடைய தம்ஷ்ரா, அதாவது தன்னுடைய பற்களால தூக்கி எடுத்து முக்தியை சேர்க்கிறாள் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வராகி தேவியினுடைய 2வது நாமமாக வருது. அது வராகியை நமக அப்படின்னு வருது. என்ன சொல்லுது அப்படின்னா, வராக தேவரினுடைய அற்புதமான ஆற்றலின் வடிவமாக இருக்கக்கூடியவள் இந்த அம்பிகை அப்படின்னு நமக்கு காட்டுது. இந்த நாமத்தை நம்ம ஜபிப்பதனால நமக்கு என்னென்ன நன்மைகள் வருது அப்படின்னா, இந்த நாமத்தை நம்ம ஜபிக்கும் போது நமக்கு முக்தி கிடைக்குது, நமக்கு தேவியினுடைய அருள் கிடைக்குது, பலவிதமான நன்மைகள் ஏற்பட்டு பலவிதமான துஷ்ட சக்திகளும் நம்மளை அண்டாமல் நீங்குகிறது.